மக்கள் சேவை யூடியூப் இன்ஜினியர் முனுசாமி. கோயில் ரகசியங்கள். கோயில் வாசலில் இருக்கும் துவாரபாலகர்கள் யார்? வணக்கம் நண்பர்களே. நாம் பல கோயிலுக்கு செல்லும்போது சன்னதி வாசலில் 2 பெரிய சிலைகளை பார்த்திருப்போம். அவர்கள் யார்? துவாரபாலகர்கள். துவாரம் என்றால் வாசல், பாலகர் என்றால் காப்பவர், அதாவது வாசலை காக்கும் காவலர்கள். இவர்கள் வெறும் அலங்காரத்துக்காக வைக்கப்பட்ட சிலைகள் அல்ல. கோயில் மரபில் தெய்வ சன்னதியின் புனிதத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கும் அடையாளங்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்களின் முகபாவனை, உடல் அமைப்பு, கையில் இருக்கும் ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியை சொல்லும் வகையில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலை கொடுக்கிறார்கள். புனிதமான இடத்திற்குள் செல்லும்போது உடலால் மட்டுமல்ல, மனதாலும் தயாராக இருக்க வேண்டும். கோயில் வாசலை கடக்கும் முன் கோபம், அகங்காரம், பொறாமை போன்றவற்றை கோயிலுக்கு வெளியே விட்டுவிட்டு அமைதியான மனதுடன் உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஆன்மீக பார்வையுடன் இதனை இணைத்து பார்க்கலாம். ஆனால் துவாரபாலர்களை பற்றிய விவரங்கள் கோயில் மற்றும் சமய வரவுக்கு ஏற்ப மாறுபடலாம். நண்பர்களே, அடுத்த முறை கோயில் வாசல் இந்த சிலைகளை பார்க்கும்போது இவர்கள் யார் என்று மட்டும் கேட்காதீர்கள். இவர்கள் நமக்கு என்ன செய்தியை சொல்கிறார்கள் என்று மட்டும் சிந்தியுங்கள். நம் கோயில்கள் கல்லால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்லும் வரலாற்று புத்தகம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.